அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பத். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். நான் இப்பொழுது உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால், கஷ்டங்கள் ஏற்படும் போது மூமின்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன் திருக்குர்ஆனில் கூறுகின்றான் என்பதை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். قال الله تعالى في القرآن العليم الذين إذا أصابتهم مصيبة قال إنا لله وإنا إليه راجعون. ஒரு மூமின் தனக்கு ஏதேனும் துன்பங்கள் ஏற்படும் போதெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், இன்னும் நிச்சயமாக நாம் அவன் பக்கமே திரும்பி செல்பவர்கள் என்று கூறுவார்கள். நபி அவர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்களாகி இருந்தார்கள். முதல் நபியாகிய நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானின் சூழ்ச்சியால் சுவனத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார். இந்த கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார்கள். அதனை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தௌஃபிர் லனா வ தர்ஹம்னா லலகுனன்ன மினல் ஹஸிரீன். என் ரப்புவே, எங்களுக்கு நாங்களே அநீதி இழைந்து விட்டோம், நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிடில் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று அவர்கள் இருவரும் பிரார்த்தித்தார். நபி யூனுஸ் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அல்லாஹ்வுடைய வேதத்தை உங்கள் மீது இறக்கி விடுவான் என்று கூறிவிட்டு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய வேதனை அடையாளத்தை கண்ட சமூக மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்தனர். அதனால் அல்லாஹ் அந்த மக்களை அழிக்காமல் விட்டுவிட்டான். இந்த விஷயம் பற்றி தெரியாமல் யூனுஸ் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கோபப்பட்டார்கள். மீனை கொன்று அவர்களை விழுங்க செய்தான். இந்த கஷ்டமான நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அப்பொழுது மீன் வயிற்றை விட்டு வெளியேற்றினான். அல்லாஹ் தன் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், நபி யூனுஸ் அவர்கள் இந்த துஆவை கூறாமல் விட்டுவிட்டால் மர்மை நாள் வரை மீன் வயிற்றுக்குள் வைத்திருப்பேன் என்று தன் திருக்குர்ஆனில் கூறினார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் ஹிப்ரூத் என்ற மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குஞ்சத்தில் போடுவதற்காக மிக பெரிய நெருப்பு குஞ்சத்தை தயார் செய்தான். இந்த கஷ்டமான நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். ஹஸ்புனல்லாஹி நில்மல் வக்கீல், அல்லாஹ் நெருப்பு சாஞ்சுவதில் நல்லவன் என்று பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது நெருப்பிடம் கூறினான், நெருப்பே, நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ச்சியாகி விடுவாயாக என்று கூறினான். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ச்சியானது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் நீண்ட நாளுக்கு பிரித்து வைத்தான். அந்த கஷ்டமான நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பிரார்த்தித்தார்கள். இன்னமா அஸ்கு பஸ்ஸி வ குஸ்னி இலல்லாஹி,
என்னுடைய கஷ்டங்களையும் என்னுடைய துக்கத்தையும் நான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளை அவர்களிடம் சேர்த்து வைத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய எஜமானின் மனைவி அவர்களை தவறு செய்வதன் பக்கம் இழுத்தபோது அவர்கள் இந்த கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இருந்து பிரார்த்தித்தார்கள். மஆதல்லாஹு, அல்லாஹ் என்னை காப்பாற்றுவானாக என்று பிரார்த்தித்தார்கள். அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களை பாதுகாத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் ஆட்சி செய்த ஃபிரௌன் என்ற மன்னன் அவர்களை துரத்துகின்ற சமயத்தில் அவர்களுக்கு முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனும் அவனுடைய பட்டாளமும் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த கஷ்டமான நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பிரார்த்தித்தார்கள். இன்னமைய ரப்பி சயவுதீன், அல்லாஹ் என்னுடைய இரட்சகன் என்னோடு இருக்கிறான், விரைவில் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்று பிரார்த்தித்தார்கள். இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நேர்வழி காட்டினான். அவர்களுக்கு முன்னால் இருக்கின்ற கடலை பாதைகளாக பிரித்து அவர்களை நடக்க சென்றான். அவர்களும் அவருடைய கூட்டத்தாரும் நடந்து சென்றார்கள். ஃபிரௌனும் அவருடைய பட்டாளமும் போகின்ற சமயத்தில் கடலாக மாறியது. அவர்களை மூழ்கடித்தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ர் பயணம் செய்வதற்காக மதீனாவிற்கு சென்றார்கள். போகும் சமயத்தில் மக்கா குறைச்சிகளில் ஒருவர் அவர்களை கொலை செய்வதற்காக பின்தொடர்ந்தார். இந்த கஷ்டமான நேரத்தில் அபூபக்கர் அவர்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சவுர் குகையில் இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், உங்களை எதிரிகள் குனிந்து பார்த்தால் உங்களை எதிரிகள் பார்த்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். இந்த கஷ்டமான நேரத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து பிரார்த்தித்தார்கள். லா தௌசன் இன்னல்லாஹ தௌனா, அபூபக்கரே கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம் கூட இருப்பான். நாம் நமக்கு கவலையையும் கஷ்டத்தையும் துக்கத்தையும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடியவராக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற வேண்டுகிறோம். வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.